ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். டைம் அண்ட் ஒர்க்கோடைய பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கான்செப்டோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸை மெயினாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நேற்று நான் சொல்லியிருந்தேன், இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸ் பார்த்துருந்தேன். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கான்செப்டில் இந்த ஆல்டர்னேட் டேஸ் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸும் ஒன்று. ஓகேவா? ஸோ அதனால் இதை ஈஸி லெவல் சம்லேருந்து அதே மாதிரி கொஞ்சம் மாடரேட் டு ஹை லெவல் சம் வரைக்குமே வச்சுருக்கேன். அதை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த கான்செப்டில் நல்லாவே ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேவா? ஓகே, சரி. ஆல்டர்னேட் பேஸ்டு சம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே எப்படின்னா ஒரு பர்சன் ஏ பின்னு ரெண்டு பேர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஏ ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா இவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 நாள் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த 5 நாள் ஃபுல்லாக ஒர்க் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கில் இருந்து வெளியே போயிருப்பாங்க. அல்லது ஒரு ஒர்க்கை 20 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேருந்து 20 நாள் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் இப்போ என்ன இந்த கான்செப்டில் கேட்பாங்க அப்படின்னா இதில் ஏ ஒரு ஒர்க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 10 நாளில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட் டேஸில் எனக்கு ஏ ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பான். இதில் ஏ நாள் பண்ணுவான், பி 2வது நாள், அதுக்கப்புறம் அகைன் ஏ அகைன் பி, இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஒர்க்கு எப்போ முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ ஏ ஒரு ஒர்க்கை 10 நாள் ஃபுல்லாக முடிக்கிறாரு. 10 நாள் பார்த்தாங்கன்னா அந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. பி 15 நாளில் அதே ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணால் அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியும்னு கேட்பாங்க. ஏ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? இப்போ ஏ ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து பி ஸ்டார்ட் பண்ணால் என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வழக்கம் போல் நமக்கு இங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு தெரியாது. எல்சிஎம் எடுத்து டோட்டல் ஒர்க்கை அசியூம் பண்ணிக்கணும். ஏ உடைய எஃபிஷியன்சி 3, பி உடைய எஃபிஷியன்சி 2. ஓகேவா? இப்போ யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஏ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ ஏ ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒர்க் பார்ப்பானா? சாரி, ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்ப்பாங்களா? கரெக்டா? ஸோ ஏன்னா ஏ தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறான். அப்போ நாள் பார்த்தீங்கன்னா ஏ 3 ஒர்க் பார்ப்பான். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டே யார் வரா? இப்போ பி பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்ப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் டே இப்போ யார் வருவா? ஏ வருவாங்க. ஃபோர்த் டே யார் வருவா? பி வருவா. எனக்கு எப்போ இந்த மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கணும்? இந்த 30 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிற வரைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ நான் இந்த மாதிரி போட்டுக்கிட்டே போனாக்கா எவ்வளோ தூரத்துக்கு நான் போட முடியும்? கண்டிப்பாக டைம் எடுத்துரும். கரெக்டாக? இப்போ இது சிம்பிள் வேல்யூனால பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 192 ஒர்க் இருக்குது, இல்லை ஒரு 1080 ஒர்க் இருக்குது அப்படின்னா நம்ம இதெல்லாம் போட முடியுமா ஃபுல்லாக? ஸோ எல்சிஎம் அதுக்கேற்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்குவோம். இங்கே பெரிய வேலையில் இந்த மாதிரி போடுறது கஷ்டம். ஸோ அப்போ என்னன்னா இங்கே சைக்கிள் ஃபாலோ ஆகிட்டே இருக்கா. ஏ ஸ்டார்ட் பண்ணுறான், ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறான், பி செகண்ட் டே, அடுத்து ஏ, அடுத்து பி, இப்படி தானே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஏ பி இதுதான், இந்த சைக்கிள் தான் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே எனக்கு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 2 டேஸ்க்கு ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி, இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகுதா? ஸோ அப்போ 2 நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கு பார்க்குறாங்க. அப்போ இந்த 30 ஒர்க் இதே தான் அடுத்த சைக்கிள் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு 2 நாளைக்கும் 2 பேரும் சேர்ந்து 5 ஒர்க் பார்ப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்த 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கு, அடுத்த 2 நாளைக்கு 5 ஒர்க். ஸோ இதே சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 30 ஒர்க்குன்னா சாரி 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்குன்னா 30 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணால் எனக்கு 30 ஒர்க் வரும்? இன்ட்டு 6 போட்டால் எனக்கு என்ன வரும்? 30 ஒர்க் வருமா? கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே 12 டேஸில் மொத்தமாக இந்த 30 ஒர்க் ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதாவது ஆல்டர்னேட் டேஸாக ஒர்க் பார்த்து இதில் ஏ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 30 நாள் அந்த ஒர்க் முடிஞ்சிருது. ஓகேவா? யூஸ்வலாக இவங்க 2 பேர் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டாக்க நம்ம பண்ணிடுவோம். 30 டிவைடட் பை
5ன்னு போட்டாக்கா 6 டேஸில் ஒர்க் முடியுது. ஆனால் ஆல்டர்னேட் டேஸில் பண்ணும்போது எவ்வளோ நாள் எடுக்குது? ஸோ 30 நாள் நமக்கு எடுத்துக்குது. ஓகேவா? ரைட். இப்போ இது ஏ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, பி ஸ்டார்ட் பண்ணா இப்போ பி ஸ்டார்ட் பண்ணா எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா, அதே தான் ஏக்கு பதிலாக இங்கே வந்து பி. ஸோ இப்போ பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பானா, அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாங்க? ரெண்டு ஒர்க் பார்த்துருப்பான். கரெக்டாக? பி தான் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். ஓகேவா? ஸோ ரெண்டாவது நாள் இப்போ பி முடிச்சுட்டு அடுத்து ஏ இப்படி வரும். ஓகேவா? ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க. ஸோ செகண்ட் டே ஏ வந்து 3 ஒர்க் பார்த்துருப்பான். ஸோ அப்போ இந்த சைக்கிள் எப்படி ரிப்பீட் ஆகும்? பிஏ இப்படி தான் போய்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேம் 5 ஒர்க் பார்க்குறாங்க. அப்போ இந்த டோட்டலாக 30 ஒர்க் பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதே தான் வருது. இங்கே 12 நாள் ஆகுது. ஓகேவா? இது ஏன் அப்படின்னா இங்கே எடுத்துருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் ஏ இப்படி போட்டாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 தான் வரும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல வேற வேல்யூ ஏதாவது இருக்கும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இது ரவுண்ட் வேல்யூ இருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரும். ரவுண்ட் வேல்யூ இல்லாமல் இப்போ வரும்போது தான் நமக்கு இங்கே பிரச்சனை. வேற ஏதாவது எடுத்து பார்ப்போமா? ஸோ இப்போ ஏ வந்து 15 நாள்னு வச்சுக்குவோம். பி வந்து அந்த ஒர்க்கை வந்து 45 நாளில் முடிக்கிறான்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 45, இங்கே 3, இங்கே 1. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோமே. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்ப்பான், பி ரெண்டாவது நாள் ஒரு ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 ஒர்க்கு ஃபினிஷ் ஆகுது. கரெக்டா? அப்போ இங்கே 45 ஒர்க் இருக்கு. கரெக்டா? 45 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ இங்கே 2 நாளைக்கு 4 ஒர்க் பார்க்குறாங்க. அப்போ இன்ட்டு நான் 11 போட்டேன்னா 44ன்னு வருமா? இங்கேயும் நான் இன்ட்டு 11 போட்டேன்னா எத்தனை நாள்? 22 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 44 ஒர்க் முடிஞ்சிடும். கரெக்டா? இங்கே மிச்சம் ஒரு ஒர்க் இருக்கு, அதை யார் பார்க்கணும்? இப்போ ஏ தான் வரணும். ஏன்னா முடிஞ்சிருக்கிறது யாரோட முடிஞ்சிருக்கு? ஏ பி இப்படிதான் முடியுது. அப்போ ஒரு சைக்கிள்ன்றது இங்கே பியோட முடியுது, ஏ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா. ஓகேவா? ஸோ அப்போ பியோட முடிஞ்சிருச்சு. அப்போ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடியும் போது பியோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் யார் வரா? ஏ தான் வர போறாங்க. அப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்க்குறாங்களா? கரெக்டா? ஆனால் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்கு? ஒரே ஒரு ஒர்க் தான் பெண்டிங் இருக்கு. கரெக்டா? ஸோ இப்போ ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னா இங்கே 1/3 ஒர்க் தான் முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இவன் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்த்துருக்கான், ஆனால் அங்கே பேலன்ஸ் இருக்கிறதே எனக்கு என்ன எவ்வளோ இருக்கு? ஒரே ஒரு ஒர்க் தான் இருக்கு. அப்போ 3ல் ஒரு பார்ட் ஒர்க்கை முடிச்சிருப்பான். ஓகேவா? அப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியும்னா 22 1/5 டேஸில் முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதே இது பி ஸ்டார்ட் பண்ணால் எவ்வளோ நாளில் முடிக்கிறான்றத பாருங்களேன். இப்போ டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இங்கே பி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா பி வந்து முதல் நாளைக்கு ஒரு ஒர்க் பார்ப்பான், அடுத்து ஏ வந்து ரெண்டாவது நாள் 3 ஒர்க் பார்ப்பாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 4 ஒர்க் பார்க்குறானா? கரெக்டா? 2 நாளைக்கு 4 ஒர்க் பார்க்குறாங்கன்னா இங்கே 45 ஒர்க்கு முடிக்கணுமா? ஸோ இன்ட்டு 11 போட்டாக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? 44 ஒர்க்கு முடிஞ்சிடும். என்ன அதே மாதிரி தானே வருதுன்றீங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஒரு சின்ன சேஞ்சு தான். அப்போ 22 நாளைக்கு 44 ஒர்க்கு முடிஞ்சிருது. கரெக்டா? இப்போ எனக்கு மொத்த ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ? டோட்டல் ஒர்க்கு 45. இன்னும் எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்கு? ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்கு. இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா? பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அப்போ பி அடுத்து யாரு? ஏ, பி, ஏ இப்படியே போகும். முடிகிறது யாரோட முடிஞ்சிருக்கும்? இந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுறது ஏல முடிஞ்சிருக்கும். அப்போ 44 ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிருக்கா? இது யாரோட முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து வரப்போகிறது யாரு? இப்போ பி தான் பார்த்தீங்கன்னா வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பி பார்த்தீங்கன்னா
இங்கே ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான், ஒரு ஒர்க்கு பார்க்குறான். எனக்கு மிச்சம் இருக்கிற ஒர்க்கு எவ்வளோ, ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ ஒரு நாளைக்கு இங்கே ஒரு ஒர்க்கு முடியுது. கரெக்டாக எனக்கு 45 நாளில் பார்த்தீங்க, சாரி 23 நாளில் பார்த்தீங்கன்னா 45 ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? ஸோ இங்கே ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில். ஓகேவா? ஸோ ஒருத்தர் ஒரு நாளும் இன்னொருத்தர் இன்னொரு நாளும் இப்படி பார்ப்பாங்க. ஓகேவா? இதுலேயே சம்மில் சில வேரியேஷன் வச்சுலாம் கேட்பாங்க. 3 பேர் வச்சு கேட்கும் போதெல்லாம் ஏ வந்து ஃபுல்லாக ஒர்க் முடிகிற வரைக்கும் கூட இருக்கான், பியும் சியும் மட்டும் ஒவ்வொரு நாளும் ஆல்டர்னேட்டாக அசிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஓகேவா? கான்செப்ட் இதுதான். இது புரிஞ்சுன்னா அடுத்து சம் கடகடன் போட்டுடலாம். இப்போ சம் பார்க்கலாம். A and B can do a work in 13 and 26 days respectively if they work for a day alternately starting with A. இதுதான் மெயினாக நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட்? ஓகே, ஸோ இப்போ ஏபி, ஏ வந்து 13 நாளில் ஒர்க்கை முடிக்கிறான், பி வந்து 26 நாளில் அதே ஒர்க்கை முடிக்கிறான். எல்சிஎம் 26, எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா 2:1. இதெல்லாம் டக்குன்னு கடகடன் போட்டுறணும் இனிமேலாம். ஓகேவா? ஸோ இனிமேலாம் ஒவ்வொன்றும் நான் சொல்ல மாட்டேன். டோட்டல் ஒர்க்கு எல்சிஎம் எடுக்கணும், ஒன் டே ஒர்க்கு அப்படின்ட்டு. இது வரைக்கும் நான் வந்து எதுவுமே சொல்லாமல் போட்டுறேன். இது காமன் தான் எல்லா சம்முக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த ஆல்டர்னேட் டேஸில் யார் யார் ஒர்க் பண்ணுறாங்கன்றதான் விஷயமே. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக இது வரைக்கும் தான் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் எஃபிஷியன்சி எப்படி எடுக்கிறதுன்ட்டு. ஸோ அதனால் இனிமேல் நான் டேரெக்டாக போட்டு போயிடுறேன் ஃபாஸ்ட்டாக. நான் இதில் சம்மு அதுக்கேற்ற மாதிரி என்ன கேட்குறாங்களோ நான் அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஓகேவா? ஓகே, ரைட். இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணுறான்? ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? அப்போ ஏ வந்து நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பான்? ஃபர்ஸ்ட் டே 2 ஒர்க் பார்த்துருப்பாங்களா? ஏன்னா ஏ தான் ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு நாளைக்கு இவன் 2 ஒர்க் பார்க்குறான். அடுத்து யார் வரா? ஆல்டர்னேட்லையும் கொடுத்துட்டாங்க. அடுத்து யார் வருவா? அப்போ பி வருவாங்க. கரெக்டாக? ஸோ பி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? இவன் ஒரு ஒர்க் பார்ப்பானா? அப்போ 2 நாளைக்கு எனக்கு 3 ஒர்க்கு முடிஞ்சிருது. கரெக்டாக? இப்போ எனக்கு 26 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 26 ஒர்க்கு எனக்கு இங்கே 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கே நான் 8ஆல் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? புரியுதா? இந்த டோட்டல் ஒர்க்குக்கு நியர்பையாக என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணால் இந்த நியர்பை வேல்யூ வரும்ன்றதை நம்ம பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். புரியுதா? ஸோ இங்கே எனக்கு 26 இருக்குது. 26னா எனக்கு இங்கே 24 வரைக்கும் வரும் மல்டிப்ளை பண்ணாக்கா. ஓகேவா? ஸோ 3 × 8 24. அப்போ எனக்கு 16 நாளில் பார்த்தீங்கன்னா 24 ஒர்க்கு வந்து முடிஞ்சிருது. கரெக்டாக? 16 நாளில் எனக்கு 24 ஒர்க்கு முடியுது. இப்போ யாரோட முடிஞ்சிருக்கு? ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பியில் முடியும், பி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏ முடியும் சைக்கிள். ஓகேவா? ஸோ அப்போ ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அப்போ பியோட முடிஞ்சிருக்கும். அடுத்து இப்போ யார் இருக்கா? ஏ தான் வந்து அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும். ஏ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? 2 ஒர்க் பார்க்குறாங்களா? ஸோ அப்போ ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்க்கும்போது என்ன ஆயிடுது? கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருது. ஸோ அப்போ 17 நாளில் பார்த்தீங்கன்னா 26 ஒர்க்கு வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 17. ஓகேவா? அடுத்தது, ஒர்க்கிங் செப்பரேட்லி ஏ அண்ட் பி கேன் கம்ப்ளீட் எ ஒர்க் இன் 15 days and 18 days respectively if A starts the work and they work on alternate days on one on each day. Okay, then in how many days will the work be completed? So என்ன கொடுத்துட்டாங்க? AB 15 நாளும் இவன் 18 நாளும் வந்து ஒர்க் பண்ணுறான், அதாவது ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்ன சொல்லிட்டான்? ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 6 ஒர்க்கும், பி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கும் பார்க்குறான். கரெக்டாக? ஸோ ஏ ஃபர்ஸ்ட் டே ஒர்க் பண்ணியிருப்பான், 6 ஒர்க் பார்த்துருப்பான் முதல் நாள். 2வது நாள் பார்த்தீங்கன்னா பி ஒர்க் பண்ணுவான், 5 ஒர்க் பார்த்துருப்பான். இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ 2 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 11 ஒர்க்கு பார்த்துருப்பானா? கரெக்டாக? 2 டேஸ்க்கு 11 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். இப்போ எனக்கு டோட்டலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? 90 இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அதுக்கு நியர்பையாக நான் வேல்யூ வரணும். நான் என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணணும்? 8 நான் மல்டிப்ளை பண்ணால் 11 × 8 88ன்னு வருமா? அப்போ இங்கேயும் நான் மல்டிப்ளை பண்ணோம். புரியுதா?
ஸோ ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணால் அதே தான் லெஃப்ட் சைடும் பண்ணோம். ஸோ அப்போ 2 நாளைக்கு 11 ஒர்க்கு பார்க்குறேன்னா 16 நாளைக்கு 88 ஒர்க்கு முடிஞ்சிருது. ஓகேவா? இப்போ 16 நாளைக்கு 88 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ யார் வருவா அடுத்து? ஏன்னா இந்த சைக்கிள் ஏல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து யார் வருவா? ஏல ஸ்டார்ட் பண்ணால் பியில் முடியும். ஓகேவா? அப்போ அகைன் ஏ தான் வருவாங்க. ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? 6 ஒர்க் பார்க்குறாங்க. எனக்கு மிச்சம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு. இப்போ ஆல்ரெடி 16 நாளில் எனக்கு 88 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் 2 ஒர்க் தான் இருக்குது. ஆனால் இவன் ஒரு நாளைக்கு 6 ஒர்க் பார்க்குறான். அப்போ 6ல் இவனால் அடுத்து பார்க்க முடியுது பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு தான் பார்க்க முடியும். ஓகேவா? ஏன்னா ஒரு நாள் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாக்கா எனக்கு 6 ஒர்க்கு முடிச்சிருவான். ஆனால் இங்கே இருக்கிறதே 2 ஒர்க்குன்றப்ப அப்போ 6ல் எனக்கு 2 பங்கு ஒர்க்கு தான் அவன் ஃபினிஷ் பண்ணியிருப்பான். அப்போ ஸோ டோட்டலாக இந்த 90 ஒர்க்கு எனக்கு எவ்வளோ நாளில் ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 1/3 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த 90 ஒர்க்குமே எனக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 16 1/3. ஓகேவா? ஸோ பேசிக் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? A and B can finish a work in 5 1/3 days. A alone can finish the work in 8 days. ஓகே. ஸோ இங்கே ஏபி 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 16/3 டேஸில் வந்து ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஏ மட்டும் பார்த்தாங்கன்னா 8 நாளில் ஒர்க்கை முடிச்சிடான். இப்போ ஏ அண்ட் பி ஒர்க்டு ஆன் alternate days to finish your work அப்படின்னு கொடுத்துட்டான். ஸ்டார்ட் வித் பின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பி தான் ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ பி ஸ்டார்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டான். அப்போ எனக்கு என்ன தெரியணும்? பியோட எஃபிஷியன்சி எனக்கு என்னன்றது தெரியணுமா? அதாவது பி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான் அப்படின்றது தெரியணும். ஏ ப்ளஸ் பிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டா எனக்கு பியோட எஃபிஷியன்சி தெரியும். அதாவது பி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பார்க்குறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ பியில் இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுறான். பி வந்து ஃபர்ஸ்ட் டே ஒரு ஒர்க் பார்த்துருப்பான். நெக்ஸ்ட் டே யார் பார்ப்பா? ஏ பார்ப்பான். ஏ ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்க்குறான். அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாளைக்கு 3 ஒர்க்கு வந்து ஃபினிஷ் ஆகுதா? 2 நாளைக்கு 3 ஒர்க் ஃபினிஷ் ஆகுது. எனக்கு இங்கே மொத்தமாக 16 ஒர்க் இருக்குது. இந்த 16 ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியும் அப்படின்னா இதுக்கு நியர்பையாக பார்த்தீங்கன்னா நான் 5 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா? கரெக்டாக? ஸோ அப்போ 10 டேஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு 15 ஒர்க்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. 15 ஒர்க்கு முடிஞ்சிருது 10 நாளில். ஓகேவா? இப்போ யார் வருவா அடுத்து? யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? பியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஏல முடியும். இப்போ அடுத்து யார் வருவா? பி தான் வருவாங்க. பி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? ஒரு ஒர்க் பார்க்குறான். கரெக்டாக? ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பார்க்குறான். ஓகேவா? இங்கே என்ன எவ்வளோ ஒர்க் இருக்குது? பேலன்ஸ் ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. டோட்டல் 16 ஒர்க்கில் 15 ஒர்க்கு முடிச்சு இன்னும் ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ பி அந்த ஒரு நாளில் ஒரு ஒர்க்கை முடிச்சிருவான்னா அவ்வளோதான். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த 16 ஒர்க்கு 11 நாளில் முடியுது. ஓகேவா? ஸோ ஆன்சர் 11 days. அடுத்தது A can complete a piece of work alone in 200 days while B can complete the same piece of work in 100 days. In every 3-day cycle, both A and B work on day 1. Only A work on day 2. Only B work on day 3. This cycle continues till the work is completed. How many days is all does it take to complete the work? Okay. ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஏபி 2 பேர் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிஷன் மாறுது. என்ன கொடுத்துட்டான் இங்கே? இப்போ 3-day சைக்கிள் படி போகுது அப்படின்ட்டான். இப்போ நம்ம ஆல்டர்னேட் டேஸில் நம்ம எப்படி பார்த்தோம்? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் 2-day சைக்கிள் நம்ம பார்த்தோம். கரெக்டாக? ஏ மொதல் நாள் பார்ப்பான், பி 2வது நாள் பார்ப்பான், அதுக்கப்புறம் ஏ, அப்புறம் பி, அப்புறம் ஏ, அப்புறம் பி, இப்படி அந்த 2-day சைக்கிள் தான் கம்ப்ளீட் ஆகி அதை ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ இவன் கொஷின்லேயே 3-day சைக்கிள் வந்து கொடுத்துட்டான். அதுக்கு கண்டிஷன் கொடுக்குறான். எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு டே யார் பார்க்குறா? போத் ஏ அண்ட் பி 2 பேரும் சேர்ந்து மொதல் நாள் பார்க்குறாங்கன்றாங்க. 2 பேரும் சேர்ந்து மொதல் நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கான்? 3 ஒர்க் பார்ப்பான். கரெக்டாக? ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு, பி ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்ப்பான். அப்போ மொதல் நாள் ஏயும் பியும் சேர்ந்து 3 ஒர்க் முடிச்சிடறான். அடுத்தது இப்போ 2வது நாள் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் பார்க்குறான். ஸோ 2வது நாள் ஏ மட்டும் எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? ஒரு ஒர்க் பார்க்குறான். அடுத்தது
மூணாவது நாள் பி மட்டும் பார்க்குறான். பி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? 2 ஒர்க் பார்க்குறான். ஓகேவா? ஸோ அப்போ 3 நாளில் எவ்வளோ ஒர்க் முடியுது? 6 ஒர்க் வந்து முடியுது. இங்கே எனக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு? 200 ஒர்க் இருக்குது. ஸோ 3 நாளில் 6 ஒர்க்னா, ஸோ அப்போ இங்கே என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 200க்கு நியர்பையாக வரும்னு பார்த்தீங்கன்னா 33ஆல் மல்டிப்ளை பண்ணால் 33 × 6 198. ஓகேவா? இங்கேயும் 33. ஸோ 99 டேஸில் 198 ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. இப்போ யார் வருவா? யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? இங்கே A + Bல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ சைக்கிள் எங்கே முடிஞ்சிருக்கும்? A + B, A Bயோட முடிஞ்சிருக்கும். அடுத்து ஆரம்பிக்க போகிறது யார்? A + B தான் ஆரம்பிக்கணும். யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க தான் திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து A + B தான் ஆரம்பிக்கணும். A + B பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? சாரி, A + B 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? 3 ஒர்க் பார்க்குறான். ஏன்னா A1 B2 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்க்குறாங்க. இங்கே பேலன்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு தான். 200 ஒர்க்கில் 198 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஆனால் இவன் ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பார்த்துறான். அப்போ 3ல் 2 பங்கு ஒர்க்கை பார்த்தீங்கன்னா முடிச்சிடுறான். ஓகேவா? ஸோ அப்போ 99 2/3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த 200 ஒர்க்கு முடிஞ்சிருது. புரியுதா? ஸோ இந்த ஃப்ராக்ஷன் புரியுது தானே? அதாவது எனக்கு இங்கே 3 ஒர்க் இருக்குது, ஒரு நாளில் வந்து முடிக்கணும். இப்படி வச்சுக்கோங்களேன். 3 ஒர்க்கை எனக்கு 3 மணி நேரத்தில் முடிக்கிறான்னு வச்சுக்குவோம். ஆனால் இப்போ எனக்கு இருக்கிறது 2 ஒர்க்கு தானே எனக்கு மிச்சம் இருக்குது. அப்போ எவ்வளோ நேரத்தில் முடிச்சிருப்பான்? 2 மணி நேரத்தில் முடிச்சிருப்பான். அப்படி தானே? ஸோ அதுதான் 3ல் 2 தான், 2 மணி நேரத்தில் முடிச்சிருவான். ஸோ 3 மணி நேரத்தில் முடிக்க வேண்டியது 3 மணி நேரத்தில் முடிச்சாக்கா கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ஒர்க்கை முடிச்சிருவான். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ 2 மணி நேரத்தில் முடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை. எவ்வளோனா இங்கே 93 மொத்தம் எனக்கு எவ்வளோ ஒர்க்கு பார்ப்பான் இவன்? ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்ப்பான்னா 3 ஒர்க்கு பார்ப்பாங்க. அதில் இப்போ எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது? அவனால் எவ்வளோ தான் எனக்கு மிச்சம் இருக்கும், எவ்வளோ பண்ண முடியும்? 2 ஒர்க்கு தான் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ அப்போ 3ல் 2 பங்கு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 99 2/3 டேஸ் எடுத்துப்பாங்க. ஓகேவா? ஓகே, இதில் குழம்பிடக்கூடாது. அடுத்தது Tushar, Megha, Poonam, Richa can complete a piece of work in 10 days, 12 days, 15 days, 18 days respectively. In how many days will the work be completed if each of them work on alternate days, starting with Megha on first day, Poonam on second day, Richa on third day, Tushar on fourth day, and then again Megha on fifth day and so on. Okay, so என்ன கொடுத்துட்டான் இங்கே? Tushar, Megha, Poonam, Richa 4 பேர் இருக்காங்க. கரெக்டா? இதில் துஷார் வந்து 10 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்து மேகா 12 டேஸ், அடுத்து பூனம் 15 டேஸ், ரிச்சா 18 டேஸ். ஓகேவா? ஸோ இப்போ எல்சிஎம் 180, 18, 15, 12, 10. ஸோ எஃபிஷியன்சி நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ 4 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா சைக்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஒருத்தர் பார்ப்பாரு, 2வது நாள் இன்னொருத்தர், 3வது நாள் இன்னொருத்தர், 4வது நாள் இன்னொருத்தர், அதுக்கப்புறம் அகைன் ஃபர்ஸ்ட் பார்த்த பர்சன் 5வது நாள் வராங்க. ஓகேவா? ஸோ இப்படியே 4 நாளைக்கு ரிப்பீட் ஆகிறதுனால இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா 4 டே சைக்கிள். ஓகேவா? அப்போ 4 நாளைக்கு இதில் யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறா? அதுதான் முக்கியம். மேகா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது இங்கேருந்து ஆரம்பிக்குது. இவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பூனம் செகண்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரிச்சா தேர்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. துஷார் ஃபோர்த்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 4 நாளைக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க்கு வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 4 டே சைக்கிளில் 15 + 12 + 10 + 18 15, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா 30, 45, 55. ஸோ 4 நாளில் பார்த்தீங்கன்னா 55 ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. இதே சைக்கிள் தானே ரிப்பீட் ஆகும். அப்போ 180க்கு நியர்பையாக என்ன வேல்யூ போட்டால் என்ன வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணால் வரும்னு பார்த்தீங்கன்னா 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 165ன்னு வரும்.
ஓகேவா? அப்போ 12 நாளில் 165 ஒர்க் வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? 12 நாளில் எனக்கு 165 ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுது. பேலன்ஸ் இப்போ எனக்கு இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது பெண்டிங்? எனக்கு 15 ஒர்க்கு எனக்கு ஃபினிஷ் பண்ணணும். கரெக்டாக? இங்கே இப்போ யார் வருவா? அகைன் மேகா தான் 5th டே வராங்க. கரெக்டாக? மேகா ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறான்? 15 ஒர்க்கு பார்த்துடுறான். அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 15 ஒர்க்கு மேகா பார்த்துடுறாங்க. அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எனக்கு 13 நாளில் கம்ப்ளீட்டாக இந்த 180 ஒர்க்கு ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? Next question. A, B and C can do a piece of work in 10, 12, 10, 15 and 12 days respectively. Okay. A and B worked alternately for 5 days each and left. Then C joined and completed the work. In how many days did C complete the remaining work? Okay. 10, 15, 12. ஓகே. ஸோ இப்போ யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறா? ஏபி ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. 5 நாளைக்கு ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? 5 days ஈச். ஸோ அப்போ ஏ வந்து ஃபஸ்ட் நாளும் பி வந்து செகண்ட் அப்படி சொல்லல. இங்கே இந்த வேர்டை தான் நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். ஏபி ஒர்க்டு ஆல்டர்னேட்லி ஃபார் 5 days ஈச்சுன்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன அர்த்தம்? ஏ வந்து 5 நாளும் பி வந்து 5 நாளும் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேவா? இந்த இடத்துல ஏ ஃபர்ஸ்ட் நாள், பி செகண்ட் நாள், சி தேர்டு, ஏ ஃபோர்த்து, அகைன் பி ஃபிஃப்த்து, இப்படி போட்டுறக்கூடாது. இதில் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறான். 5 days ஈச். 2 பேரும் 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ வந்து அவன் 5 நாள் ஒர்க் பண்ணியிருப்பான், பியும் 5 நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? நமக்கு அது தேவையில்லை. எப்படியும் 5 நாள் முடிச்சிருப்பான். நம்ம மொத்தம் ஏவும் பியும் சேர்ந்து 5 நாள் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கான்றது நம்ம அப்படி பார்த்தாலே போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஏ 5 நாள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் முடிப்பான்? ஒரு நாளைக்கு ஏ வந்து 6 ஒர்க் பார்க்குறான்னா 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏ 30 ஒர்க்கு முடிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ ஆக்சுவலாக ஏ அடுத்து பி அடுத்து ஏ பி இப்படி தான் வரணும். ஓகேவா? அதாவது எப்படின்னா ஏ ஃபர்ஸ்ட் டே, ஏன்னா ஆல்டர்னேட்லையும் கொடுத்துருக்கான் இங்கே, ஆனால் ஒவ்வொருத்தரும் 5 நாள் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டான். அப்போ ஏ ஃபர்ஸ்ட் டே, அடுத்து பி செகண்ட் டே, ஓகேவா? அடுத்தது ஏ தேர்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா பி ஃபோர்த்து, இப்படி தான் வரும். இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஏ வந்து 5th டே. இதோட முடிச்சிடக்கூடாது. ஓகேவா? ஒவ்வொருத்தரும் 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ ஏ வந்து எத்தனை நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கான்? இங்கே 3 நாள் தான் வந்திருக்கு, பி 2 நாள் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே ஏவும் 5 நாள் வரணும், பியும் 5 நாள் வரணும். ஓகேவா? ஸோ அப்படி இந்த மாதிரி நீங்கள் போடுறத விட நான் என்ன சொல்கிறேன், இங்கே ஏ எப்படி 5 நாள் பார்த்துடுறான், பியும் 5 நாள் பார்த்துறான். ஓகேவா? ஸோ அப்போ ஏ 5 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கான், பி 5 நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்கான்றதை நீங்கள் பார்த்தாலே போதும். ஸோ பி 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா பி ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பார்க்குறான். அப்போ 5 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 20 ஒர்க்கு பார்ப்பான். கரெக்டா? இப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒர்க்கு முடிஞ்சிருக்கு? 50 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. ஓகேவா? 50 ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. எவ்வளோ நாளில்? 10 நாளில். ஓகேவா? 10 நாள் எனக்கு 50 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. ஆனால் அது கேட்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 2 பேரும் போயிட்டாங்க. ஏவும் போயிட்டான், பியும் போயிட்டான். இப்போ வந்து சி மட்டும்தான் வரான். அவன் தான் வந்து ரிமைனிங் ஒர்க்கை முடிக்கிறான்னு சொல்லிட்டாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் இருக்குது? மொத்தம் 60 ஒர்க்கில் ஏவும் பியும் சேர்ந்து 50 ஒர்க்கு முடிச்சிட்டாங்க. மிச்சம் 10 ஒர்க் இருக்குது. இந்த 10 ஒர்க்கை சி மட்டும் பார்த்தா எவ்வளோ நல்லா பார்ப்பான்னு கேட்குறாங்க. சி வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பார்க்குறாங்க. ஸோ அப்போ 10 ஒர்க்கை எத்தனை நாளில் முடிச்சிருப்பான்? 2 நாளில் முடிச்சிருப்பான். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ டோட்டல் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியுதுனாக்கா என்ன ஆன்சர்னா 12 days. ஏன்னா ஏ 5 நாள் ஒர்க் பார்த்துட்டான், பி 5 நாள் ஒர்க் பார்த்துட்டான். மொத்தம் 10 நாள் இங்கேயே இவங்களே 50 ஒர்க் முடிச்சிட்டாங்க. அடுத்து 2 நாள் வந்து ஒர்க் பார்க்குறாங்க சி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். A can complete a piece of work in 25 days while B can complete the same work in 30 days. They work on alternate basis. Start with A. Okay.
start with A. Both A and B follow this pattern for 5 days and then A leaves. A leaves the work. In how many days will B finish the remaining work? Okay. சரி, இங்க இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து போன சம் மாதிரியே தான் இதுவுமே என்ன சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் ஆல்டர்னேட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் வித் ஏன்னு கொடுத்துட்டான். இப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போத் ஃபாலோ திஸ் பேட்டர்ன் ஃபார் 5 டேஸ்னு கொடுத்துட்டான். மொத்தம் 5 நாளைக்கு. இங்கே கொடுத்தது ஈச்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டு பேரும் ஆல்டர்னேட்டாக 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்தமே 5 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஏ ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் நாள் ஒர்க் பண்ணியிருப்பான்னா 6 ஒர்க் பார்த்துருப்பான். அடுத்து ரெண்டாவது நாள் பி பார்த்துருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் வருவா, அடுத்து ஏ, அடுத்து பி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ. இதோட முடிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மொத்தமே 5 நாள்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதோட கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 11, இங்கே ஒரு 11, 22, 28 ஒர்க்கு. எத்தனை நாளில்? 5 நாளில். ஸோ 5 நாளில் பார்த்தீங்கன்னா 28 ஒர்க் வந்து இவங்க பார்த்துடுறாங்க. ஓகேவா? ஆல்டர்னேட்டாக பார்க்கும்போது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா யார் வெளியே போயிடுறா, ஏ வந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ பி தான் ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சாகணும் அப்படின்ட்டாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 150 ஒர்க்கில் 28 ஒர்க்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்துட்டாங்க. மிச்ச ஒர்க்கை யார் பார்க்குறா, பி பார்க்குறாங்க. மிச்சம் அவனுக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, 122 ஒர்க் இருக்குது. இந்த 122 ஒர்க்கை யார் பார்க்குறாங்க, பி மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அப்போ 24 2/5 டேஸில் இந்த ரிமைனிங் ஒர்க்கு பி முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் இங்கே ஏ. 24 2/5 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக தானே இருக்குது, கஷ்டம்னு ஒன்றும் இல்லை. புரியலைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது சம் புரியலைனாலும். அடுத்த கொஷின், ஏ பி சி can complete a task in 12 days, 15 days and 18 days respectively. B works every day. Okay. And A and C work on alternate days beginning with C on first day. Okay. How many days will it take to do the task? Right. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓகே ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துடலாம். இங்கே டோட்டல் ஒர்க் பார்த்தீங்கன்னா 180. ஸோ இங்கே 15 12 10. ஓகே என்ன கொடுத்துருக்கான், இப்போ பி வந்து எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறான், ஏவும் சியும் தான் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ பி வந்து இந்த இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஃபஸ்ட் டேவும் இருப்பான், செகண்ட் டேவும் இருப்பான், தேர்ட் டே இருப்பான், ஒர்க் முடிகிற வரைக்கும் அவன் வந்து எல்லா நாளுமே இருப்பான். ஓகேவா? இதில் ஏவும் சியும் தான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ முதல் நாள் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யார் ஸ்டார்ட் பண்ணுறா, சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பி எல்லா நாளும் இருப்பானா, அப்போ முதல் நாள் பி இருப்பான். கரெக்டாக? முதல் நாள் பி இருப்பான். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே யார் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறா, சி ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ, அப்போ சியும் இருப்பான். ஓகேவா? ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே 22 ஒர்க்கு 22 ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட் டே. ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா இப்போ யார் வருவா, பி ஃபிக்ஸ்டு. ஓகேவா? பி இருப்பான் ஒரு நாளைக்கு. இங்கே இவன் 12 ஒர்க் பார்க்குறான். அதே மாதிரி ரெண்டாவது நாள் யார் வருவா, இப்போ ஏ வரான். ஓகேவா? பி போய், ஏன்னா சியும் ஏவும் தான் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறான், ஏ ஃபிக்ஸ்டாக இருப்பான். ஓகேவா? ஸோ அப்போ 27 ஒர்க்கு டோட்டலாக 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 49 ஒர்க்கு முடிச்சிருது. இப்போ எனக்கு மொத்தம் எவ்வளோ ஒர்க் இருக்குது, இந்த சைக்கிள் தான் இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், 2 டேஸ் சைக்கிள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 180 ஒர்க் இருக்குது. 2 நாளில் 49 ஒர்க்கு முடிச்சிருக்கான். அப்போ இங்கே 180க்கு நியர்பையாக போடணுன்னா நான் இங்கே 3 போட்டால் வருமா, 3 போட்டால் நியர்பையாக வருமா. ஸோ அப்போ 6 டேஸில் 147 ஒர்க்கு வந்து முடிஞ்சிருக்கும். கரெக்டாக? 6 டேஸில் 147 ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். இன்னும் எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 23 ஒர்க் இருக்குது. ஓகேவா?
ஸோ பேலன்ஸ் எனக்கு 23 ஒர்க் இருக்குது. இப்போ அடுத்து யார் வரப்போகிறா? ஃபஸ்ட்டு டே, அதாவது ஃபஸ்ட்டு டே, செகண்டு, இப்படி தானே மொதல் நாள் இவன் பார்த்துருப்பான், அடுத்து ரெண்டாவது நாள், அடுத்து இவன், அடுத்து தேர்டு இவன், இந்த சைக்கிள் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக? அதாவது இப்படி வச்சுக்கோம். ஃபர்ஸ்ட் டே 22 ஒர்க்கு வந்து எனக்கு ஃபினிஷ் ஆயிருக்கும், செகண்ட் டே எனக்கு 27 ஒர்க் ஃபினிஷ் ஆயிருக்கும், அடுத்து தேர்ட் டே 22, ஃபோர்த் டே 27, இப்படியே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ எனக்கு முடிஞ்ச சைக்கிள் பார்த்தீங்கன்னா இந்த 27 ஒர்க்கோட முடிஞ்சிருக்கும். அடுத்து இங்கே 22 ஒர்க் முடிஞ்சிருக்கும் ஒரு நாளில். கரெக்டாக? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் 22 ஒர்க் வந்து பார்த்துருப்பாங்க. கரெக்டாக? ஏன்னா இந்த சைக்கிள் முடிகிறது பார்த்தீங்கன்னா 27ஓட முடிஞ்சிருக்கும். அடுத்து வரப்போகிறது என்ன வரும்? அடுத்து ஒரு நாளைக்கு 22 ஒர்க்கு பார்க்குறாங்க அப்படின்ற இந்த சைக்கிளாக ஆரம்பிக்கும். கரெக்டாக? ரைட்டு. ஸோ இப்போ 1 எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கு? இங்கே 169 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? எத்தனை நாளில்? 7 நாளில். 7 நாளில் 169 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது? எனக்கு 11 ஒர்க் இருக்குது. இப்போ இங்கே அடுத்து யார் வருவா? இங்கே ஒரு நாளைக்கு 29 ஒர்க்கு, அதாவது பியும் ஏவும் சேர்ந்து பார்ப்பாங்க இப்போ. கரெக்டாக? ஏன்னா 22 ஒர்க்கு பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அடுத்து இங்கே அடுத்த நாள் எத்தனை ஒர்க்கு பார்க்குறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து 27 ஒர்க்கு பார்க்குறாங்க. கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு ஒரு நாளில் எனக்கு 27 ஒர்க்கு வந்து பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது? மொத்தமே 11 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ 27ல் 11 ஒர்க்கு. ஓகேவா? இப்போ 7/11/27 டேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஒர்க்குமே ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா? ஃப்ராக்ஷன் இது எடுக்கிறதுக்கு கரெக்டாக தெரியணும். ஓகேவா? ஏன்னா இங்கே மிச்சம் எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது, அவன் எவ்வளோ ஒர்க்கு ஒரு நாளைக்கு பார்க்க முடியும், அதுதான் பேஸு. அவன் ஒரு நாளைக்கு 27 ஒர்க்கு பார்க்க முடியுது, ஆனால் இருக்கிறதே எனக்கு 11 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ 11/27 டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 11/27 பார்ட் ஒர்க்கை முடிச்சிருவான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். A, B and C can do a piece of work in 20 days, 30 days and 60 days respectively. Okay. Respectively working alone. How soon can the work be done if A is assisted by B and C on every alternate days? Okay. A ஓட அசிஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ஏ வந்து எல்லா நாளுமே இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? மாற்றி நீங்கள் புரிஞ்சுக்க கூடாது. ஏ வந்து ஃபிக்ஸ்டு இந்த இடத்துல, பியும் சியும் தான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேஸில் வராங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் முடிஞ்சிருக்கும்? மொதல் நாள் ஏ ஃபிக்ஸ்டு, ஏதோ ஒன்று மார்க் கூட பண்ணி வச்சுக்கோங்க ஃபிக்ஸ்டுன்றதுக்கு. ஓகேவா? ஸோ ஏ வந்து ஃபிக்ஸ்டு, பியும் சியும் ஆல்டர்னேட்டாக வராங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் வருவா? ஏ கூட பி அசிஸ்ட் பண்ணுறான், அடுத்த நாள் ஏ கூட சி அசிஸ்ட் பண்ணுறான். ஓகேவா? ஸோ அப்போ மொதல் நாள் பார்த்தீங்கன்னா ஏ கூட பி அசிஸ்ட் பண்ணுறான்னா அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் முடிச்சிருப்பாங்க? இங்கே ஏ கூட பி அசிஸ்ட் பண்ணும்போது ஏ ஒரு நாளைக்கு 3 ஒர்க்கும், பி ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கும். அப்போ ஒரு நாளைக்கு 5 ஒர்க்கு முடியுது மொதல் நாள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ கூட இப்போ சி அசிஸ்ட் பண்ணுறான். ஸோ அப்போ ஏவும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஒர்க் பார்க்குறாங்க? 4 ஒர்க் பார்க்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 2 நாளில் எவ்வளோ ஒர்க்கு முடியுது? 9 ஒர்க்கு முடியுது. ஓகேவா? எனக்கு 60 ஒர்க்கு முடியணும். இதுக்கு நியர்பையாக என்ன வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மல்டிப்ளை பண்ணால் வருது. ஸோ 12 நாளில் 54 ஒர்க்கு வந்து முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ 12 நாளில் 54 ஒர்க்கு முடியுது அப்படின்னா இப்போ எனக்கு பேலன்ஸ் இங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குது? 6 ஒர்க் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ யார் வருவா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா இங்கே எழுதிக்கோங்க. மொதல் நாள் ஏயும் பியும். ஓகேவா? அடுத்த நாள் ஏவும் சியும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த சைக்கிள் வந்து யாரோட முடிஞ்சிருக்கு? இவங்களோட முடிஞ்சிருக்கு. இப்போ அடுத்து யார் வருவா? ஏயும் பியும் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஏயும் பியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஒர்க் பார்க்குறான்னா, ஸோ அப்போ இங்கே ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5 ஒர்க்கு பார்க்குறான்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 59 ஒர்க்கு முடிஞ்சிருச்சு 13 நாளில். இப்போ இன்னும் எவ்வளோ ஒர்க் இருக்குது? ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. இப்போ ஏபி பார்த்து முடிச்சிட்டான்னா இப்போ யார் வருவா? ஏசி பார்ப்பாங்களா அந்த பேலன்ஸ் ஒர்க்கை? ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 ஒர்க்கு பார்க்குறான். ஆனால் இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு? ஒரே ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ 13 1/4 டேஸில் முடிஞ்சிருது. மொத்தம் புரியுதா? 4 ஒரு நாளைக்கு 4 ஒர்க் பார்த்துருவான். ஆனால் இருக்கிறதே எனக்கு ஒரு ஒர்க்கு தான் இருக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ 1/4 டேஸில் 1/4 ஒர்க்கை முடிச்சிருவான். ஓகேவா? அதுதான். ஸோ 13 1/4 டேஸில் கம்ப்ளீட்டாக இந்த டோட்டல் 60 ஒர்க்கும் எனக்கு ஃபினிஷ் ஆயிடுது. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினாக்கா 53/4 டேஸ். ரைட். அடுத்த கொஸ்டின். PQR each working alone can complete a piece of work in respectively 10 days, 15 days, 25 days if P work on all days, Q work on every odd number day, R works on every even number day. Okay. Then in how many days will the whole work be completed? So இப்போ P Q R 10 days, இங்கே 15, அடுத்தது 25, 150, 15, 10, 6. ஓகே. இப்போ என்ன சொல்லிட்டான்? P வந்து ஃபிக்ஸ்டு. P வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஒர்க் பண்ணுறான். Q வந்து ஆட் நம்பர் டே, அதாவது ஃபஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டே பார்ப்பான், அடுத்து தேர்ட் டே, ஃபிஃப்த் டே, இப்படி ஆட் நம்பர் டே. ஆர் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் டே, அதாவது செகண்ட் டே, ஃபோர்த் டே, சிக்ஸ்த் டே, இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தாங்கன்னா இந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ யார் பார்த்துருப்பா? பியும் கியூவும் பார்த்துருப்பாங்கன்னா, ஏன்னா பி எல்லா நாளுமே இருப்பான். அப்போ பி வந்து ஒரு நாளைக்கு 15 ஒர்க்கு பார்த்துருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யார் இருப்பா? கியூவும் இருப்பான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டே. அடுத்து செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இப்போ யார் இருப்பா? பி இருப்பான், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர் இருப்பான். ஓகேவா? ஏன்னா ஈவன் நம்பர் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆர் ஒர்க் பண்ணுறான்ட்டாங்க. கரெக்டா? அப்போ ஸோ இப்போ 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா 2 டேஸில் இங்கே ஒரு 25, இங்கே ஒரு 21. ஸோ அப்போ 2 டேஸில் பார்த்தீங்கன்னா 46 ஒர்க்கு வந்து முடிஞ்சிருது. ஓகேவா? கரெக்டாக அந்த வேர்டிங்ஸை பார்த்து நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸி தான். அதுக்கப்புறம் வந்து நியர்பை வேல்யூ கொண்டு வந்துட்டு ரிமைனிங் பார்த்தாலே போதும், ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 150 ஒர்க் இருக்குது. ஸோ இங்கே 2 நாளில் 46 ஒர்க்கு பார்க்குறேன். அப்போ 150க்கு நியர்பையாக கொண்டு வரணும்னா என்ன வேல்யூ நான் மல்டிப்ளை பண்ணோம்? 3 நான் மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 6 நாளில் 138 ஒர்க்கு முடிஞ்சிடும். ஓகேவா? 6 நாளில் 138 ஒர்க்கு முடிஞ்சிடும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இருக்குது? 12 ஒர்க் இருக்குது. கரெக்டாக? இப்போ யார் வருவா? யார்கிட்ட ஆரம்பிச்சாங்களோ அவங்க தான் திருப்பி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அந்த சைக்கிள் வந்து ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், ஸோ இது ஒய்னு வச்சுக்கோம். அப்போ XY 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 இப்படி தானே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ யார்கிட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் அகைன் ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கு பார்க்குறாங்க? ஒரு நாளைக்கு 27 ஒர்க்கு பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு மிச்சம் இருக்கிறது 12 ஒர்க்கு தான் இருக்குது. அப்போ அந்த ஒர்க்கு எவ்வளோ நாளில் முடியும்? 27ல் 12 ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்குது. அப்போ 12/27 டேஸில் 12/27 ஒர்க்கை வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஒர்க் வந்து எவ்வளோ நாளில் முடியுது அப்படின்னா 6/12/27. சாரி, இது 25ஆ? ஓகே, 27. ஓகே, 6/12/25 டேஸ். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? A
B and C can complete a work in 10, 15, 20 days respectively. They work on alternate days such that first day A, second day B, third day C, again fourth day A, fifth day B, and so on. If they work in the same way, in how many days will the work be completed? ஸோ இது ஆல்ரெடி பண்ண மாடல் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இது ஒரு முக்கியமான சம். இது Ratnesh and Vineet worked on alternate days starting with Ratnesh. Okay, the entire work got completed in 54 3/4 days. If Ratnesh alone can finish the work in 48 days, then in how many days can Vineet alone do the work? ஸோ டயர் 2ல கேட்ட கொஷின் ரொம்ப முக்கியமான டைப் இது. ஓகேவா, இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே வந்து இப்போ இதுக்கு முன்னாடி சம் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் ஏ மட்டும் கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, பி மட்டும் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது, ஸோ ஆல்டர்னேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்படி தான் பார்த்தோம். ஆனால் இங்கே அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை. ஆனால் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, மொத்த ஒர்க்கு எனக்கு 54 3/5 டேஸில் முடியுது அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. 54 3/5 டேஸில் முடியுது. யார் ஸ்டார்ட் பண்ணுறா, ரத்னேஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணால் இவ்வளோ நாளில் முடியுது. அப்போ 54 3/4 டேஸில் முடியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் டே எனக்கு யார் ஒர்க் பண்ணியிருப்பா, ரத்னேஷ் ஒர்க் பண்ணியிருப்பான். செகண்ட் டே வினீத் ஒர்க் பண்ணியிருப்பான். அடுத்தது தேர்ட் டே ரத்னேஷ், ஃபோர்த் டே வினீத். ஓகேவா, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்படியே போய்கிட்டு இருக்கா. இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா 54 3/4 டேஸில் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருது. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா இவன் மொதல் நாள் பண்ணியிருப்பான், அடுத்து 3ஆவது நாள் பண்ணியிருப்பான், அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள், இப்படி ஆட் நம்பர் டேஸாக போயிட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இவன் ஈவன் நம்பர் டேஸாக போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் டிவைடட் பை 2 போட்டுருங்க, என்ன வரும், 27 வருதா? அப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா 27 நாள் ஒர்க் பண்ணியிருப்பான். இந்த 3/4 யாருக்கு வரும்? ஸோ யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட தான் இந்த ஒர்க் வரும். அப்போ இவன் வந்து 27 3/4 டேஸ் யார், ரத்னேஷும், வினீத் வந்து பார்த்தீங்கன்னா 27 டேஸும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சொல்கிறது புரியுதா? இப்போ ஒரு சிம்பிள் வேல்யூ வச்சு நான் சொல்கிறேன். இப்படி வச்சுப்போம், 3 1/3 டேஸில் வந்து ஒரு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக முடியுதுன்னு வச்சுக்குவோம். ஓகேவா, இப்போ ஏபின்னு 2 பர்சன் இருக்காங்க. ஓகேவா, இதில் வந்து ஏ தான் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். அப்போ மொதல் நாள் ஏ ஒர்க் பார்த்துருப்பான், 2ஆவது நாள் பி பார்த்துருப்பான், அடுத்தது 3ஆவது நாள் ஏ பார்த்துருப்பான். கரெக்டாக, இதில் வந்து ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணான். அடுத்து பார்த்தீங்கன்னா சி பார்த்தீங்கன்னா சரி அடுத்து பி பார்த்தீங்கன்னா இங்கே 1/3 டேஸ் பார்த்துருப்பான். ஸோ அப்போ என்னென்னா இங்கே வந்து டிவைட் பண்ண முடிகிற அளவுக்கு வேல்யூ கொடுத்துருந்தேன். இங்கே டிவைட் பண்ணலன்னா, அதாவது யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒர்க் வந்து அதிகமாக பார்த்துருப்பாங்க. அது சாரி, அவங்க தான் அதிக நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே ஏ பார்த்தீங்கன்னா எத்தனை நாள், இங்கே 1 + 1 2 டேஸ் இருக்கான். ஓகேவா, பேலன்ஸ் 1/3 டேஸ் வந்து யார் பார்க்குறா, பி வந்து பார்க்குறாங்க. இப்போ இதே இது பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கிறேன், 4 1/5 டேஸில் ஒர்க்கு முடியுது அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ இது ஈஸியாக டிவைட் பண்ண முடியுமா? ஸோ அப்போ ஏ வந்து 2 1/5 டேஸும் பி வந்து 2 டேஸும் ஒர்க் பண்ணியிருப்பான். ஓகேவா, இப்போ செக் பண்ணலாமா? இந்த சிம்பிள் வேல்யூ செக் பண்ணுறேன். ஏ வந்து மொதல் நாள் வந்து ஒர்க் பார்ப்பான், ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா. ஓகேவா, ஏ வந்து மொதல் நாள் ஒர்க் பண்ணுவான், அடுத்து பி வந்து 2ஆவது நாள். ஓகேவா, அடுத்தது ஏ வந்து 3ஆவது நாள், அடுத்து பி வந்து 4ஆவது நாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார், ஏ தான் பார்ப்பான். ஏ ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் பார்க்குறான், ஆனால் இங்கே 1/5 தான் இருக்குது. ஸோ 1/5. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஏ இங்கே ஒரு ஒர்க்கு, இங்கே ஒரு ஒர்க்கு, அதாவது இங்கே ஒரு நாள், இங்கே ஒரு நாள், இங்கே 1/5 டேஸ். அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 1/5 டேஸ் வந்துருச்சா? ஸோ 2 1/5 டேஸ் யார் பார்த்துருப்பா, ஏ பார்த்துருக்காங்க. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 யார் பார்த்துருக்கா, பி பார்த்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இது எதுக்கு நான் எவ்வளோ தூரத்துக்கு நான் சொல்கிறேன்னா, இதை வச்சு தான் சம்மே இருக்குது. ஓகேவா, அதுக்காக தான் நான் எவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மொத்த ஒர்க் இவ்வளோ நாளில் முடியுதுன்னு கொடுத்துட்டாங்கன்னா, யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிக நம்பர் ஆஃப் டேஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்டாக டிவைட் ஆகிற மாதிரி வேல்யூ இருந்துச்சா, பெட்டர் என்ன பண்ணிருங்கன்னா டிவைடட் பை 2 போட்டுருங்க. ஓகேவா,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 54 3/7 இருக்குது. ஸோ டிவைடட் பை 2 போட்டாக்கா 27 வருது. அப்போ 27 27 ஈவனாக பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு ஸோ இப்போ யார்கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிகமான நம்பர் ஆஃப் டேஸ் பார்ப்பாங்கன்னு சொன்னீங்களா. அப்போ இந்த பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக்ஷன் 3/4 டேஸ் அது யாருக்கு வரும்னா அந்த யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வரும். ஸோ அப்போ இவன் வந்து 27 3/4 டேஸும் இவன் வந்து 27 டேஸும் ஒர்க் பண்ணியிருக்கான். இப்போ ரத்னேஷ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48 நாளில் வந்து ஒர்க்கை கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறான். ஓகேவா. ஆனால் அவன் எவ்வளோ நாள் தான் ஒர்க் பார்க்குறான்? 27 3/4 டேஸ் தான் அவன் வந்து ஒர்க்கே பார்க்குறான். ஓகேவா. ஸோ இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்றினா 108 111 111/4 டேஸ் பார்க்குறான். கரெக்டா. ஆனால் அவன் 48 நாள் பார்த்துருந்தான்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சிடும். 48 நாளில் அவன் 111/4 டேஸ் தான் ஒர்க் பண்ணுறான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 4 கீழே கொண்டு வந்தாக்கா 4 × 48 192. அப்போ 192 ஆக்சுவலாக 192 111/192 டேஸ் தான் ஒர்க்கு தான் பார்க்குறான். ஓகேவா. அதாவது 48 நாளில் 111/4 டேஸ் தான் ஒர்க் பண்ணுறான். அப்போ எவ்வளோ ஒர்க்கு பார்த்துருப்பான்? இங்கே 192ல் 111 பார்ட் ஒர்க்கு தான் அவன் பார்த்துருக்கான். ஓகேவா. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ஒர்க் இருக்குது? 81 ஒர்க் இருக்குது. அந்த 81 ஒர்க்கை இப்போ யார் பார்த்துருப்பாங்க? வினித் தானே பார்த்துருப்பான். புரியுதா. ஸோ என்ன சொல்கிறேன்ட்டு மொத்தம் இங்கே பேஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டலு 192 ஒர்க்கில் 111 ஒர்க்கு தான் பார்த்தீங்கன்னா ரத்னேஷ் பார்த்துருக்கான். ஏன்னா மொத்தம் 48 நாளில் பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த ஒர்க்கை முடிச்சிடுவான். ஓகேவா. ஸோ அப்போ இங்கே 48 நாளில் பார்த்தீங்கன்னா 111/4 டேஸ் தான் ஒர்க் பண்ணுறான். ஓகேவா. ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்குன்னு பார்த்துட்டா அப்போ 48 ஒர்க் இருக்குது. 48 ஒர்க்கில் அவன் 111/4 ஒர்க்கை தான் அவன் வந்து பார்த்துருக்கான். ஓகேவா. ஸோ அப்போ இதை ஃப்ராக்ஷனாக இங்கே கரெக்டான ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றினா அப்போ 192 ஒர்க் இருக்குது. அந்த 192 ஒர்க்கில் 111 ஒர்க்கை தான் யார் பார்க்குறா? ரத்னேஷ் பார்க்குறான். அப்போ மிச்சம் 81 ஒர்க் இருக்குல்ல, அந்த 81 ஒர்க்கை யார் பார்த்துருக்கணும்? வினித் தான் பார்த்துருக்கணும். கரெக்டாக. ஸோ அப்போ இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். 27 நாளில் வினித் வந்து ஒர்க்கை முடிக்கிறான்னா அப்போ வினித் எவ்வளோ ஒர்க்கை பார்த்துருப்பான்? 27 நாளில் 81 ஒர்க்கை பார்த்துருந்துருப்பான். அவ்வளோதான் முடிஞ்சு சம்மு. ஸோ இது மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா. இதுக்காக தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இங்கே 81 ஒர்க்கு மிச்சம் இருக்குது. அந்த மிச்ச ஒர்க்கை யார் பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னா வினித் தான் வந்து பார்த்துருந்துருக்கணும். ஸோ அப்போ 27 நாளில் 81 ஒர்க்கை முடிக்கிறாங்க அப்படின்னா மொத்தம் இங்கே எவ்வளோ ஒர்க் இருக்குது? டோட்டல் பேஸ் தான் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு. ஓகேவா. 192 ஒர்க் இருக்குது. அப்போ இந்த 192 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு வினித் எவ்வளோ நாள் எடுப்பான்னு தெரிஞ்சாக்கா மொத்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருவான்றது சொல்லிட முடியும். கரெக்டா. ஸோ 27 நாளில் 81 ஒர்க்கா இதை ஃபர்தராக நான் கேன்சல் பண்ணால் 3ஆல் கேன்சல் பண்ணலாமா? அடுத்து இங்கே 3யும் 192 நான் கேன்சல் பண்ணாக்கா 64ன்னு வருதா? அவ்வளோதான். ஸோ 27 நாளில் 81 ஒர்க்கை அவன் பார்க்குறான்னா 192 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 64 நாள் எடுத்துப்பான். அப்போ டோட்டலாக 64 நாளில் அவன் கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சிருவான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சம். ஆனால் எப்படி சொல்கிறது, இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்மு. ஓகேவா. அதனால் இதை கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா. ரைட்டு. நெக்ஸ்ட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டைப்பு தான். எ மேன் அண்ட் உமன் working on alternate days can finish a work in 15 days. If the man works on first day, the same work is finished in 14.5 days if they work on alternate days, and if the woman starts on the first day, the work will be finished by a man alone in how many days? என்ன சொல்கிறாங்கன்னா மேனும் உமனும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா. இதில் மேன் ஃபஸ்ட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா 15 நாளில் ஒர்க் முடியுது. அதே ஆல்டர்னேட் டேஸில் ஒர்க் பண்ணும்போது உமன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14.5 டேஸில் ஒர்க் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே மேன் மட்டும் ஒர்க் பண்ணியிருந்தானா அந்த டோட்டல் ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிப்பான்னு கேட்குறான். ஸோ வழக்கம் போல தான். நீங்கள் போன சம் நல்லா புரிஞ்சுன்னா இது வந்து ஈஸியாக பண்ணிடலாம். என்ன சொல்கிறாங்க, மேன் உமன் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்களா. ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணும்போது
15 நாளில் ஒர்க் முடியுது. யார் ஸ்டார்ட் பண்ணான்? மேன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, அப்போ மேன் உமன் மேன் உமன் மேன் உமன் இப்படியே போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் எக்ஸாக்டாக டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 7.5 7.5ன்னு வரும். ஸோ அப்படி பிரிக்க முடியாது. டெசிமலில் வந்து வைக்கக்கூடாது. டேஸ் வந்து கம்ப்ளீட்டாக 1 டே முடியணும். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டே ஏ வந்து பார்த்துருப்பான், செகண்ட் டே பி, ஃபர்ஸ்ட் டே ஏ, செகண்ட் டே பி, அடுத்த நாள் ஏ, அடுத்து பார்த்தீங்கன்னா பி, இப்படியே போய்கிட்டே இருக்குமா? கரெக்டாக? ஸோ அப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளும், பி வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளும் வரும். நீங்கள் பாருங்கள், பார்த்தா தெரியும். அதான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்றுமே இல்லை. இப்படி நீங்கள் டிவைடட் பை 2 போட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வரும்? 7.5 7.5ன்னு வருமா? டெசிமலில் டேஸ் வந்து வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணோம்? இங்கே ஈக்குவலாகவும் வராது. ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன், யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிக நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன்னா, அப்படியே இந்த 0.5 தூக்கி இங்கிட்டு போட்டால் முடிஞ்சு. ஸோ இங்கே ஆட் பண்ணால் என்ன வரும்? 0.5 போட்டாக்கா 8ன்னு வரும். அப்போ ஏ 8 நாளும் பி வந்து 7 நாளும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இதை நான் ஏன் இப்படி பார்க்க சொல்கிறேன்னா, இப்போ இது ஒரு 45 நாளில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ஏபின்னு அப்படியே 45 வரைக்கும் நீங்கள் எழுத முடியாது. புரியுதா? ஸோ அதுக்கு தான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ ஏ வந்து 8 நாளும் பி வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளும் பார்த்தாக்கா ஒர்க் முடிஞ்சிருது. ஓகேவா? இப்போ அடுத்த கேஸில் இப்போ பாருங்க, இதில் வந்து யார் பார்க்குறான்னா அதே தான் மென் உமன். ஸோ இங்கே மேன் உமன் வச்சுருக்காங்களா? ஓகே, மேன் உமன்னே வச்சுப்போம் ஏபின்னு வைக்கிறதுக்கு பதிலாக. அப்போ 8M இங்கே 7 உமன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 8 நாள் பார்த்தீங்கன்னா மேன் ஒர்க் பண்ணியிருப்பான், பி வந்து 7 நாள் ஒர்க் பண்ணியிருப்பான் ஃபர்ஸ்ட் கேஸில். அடுத்து ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் இதே மாதிரி தான் ஆல்டர்னேட்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் உமன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உமன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்களா? இப்போ 14.5 இருக்கா? ஃபஸ்ட்டு 14னா நீங்கள் டிவைடட் பை 2 போட்டாக்கா என்ன வரும்? 7 வரும். இப்போ இந்த 0.5 இருக்கா? இந்த 0.5 எங்கே கொண்டு போகணும்? யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அதிக நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ 7.5 உமனில் வந்துடும். ஓகேவா? ஏன்னா உமன் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ 7.5 உமன் ப்ளஸ் 7 மென். ஓகேவா? இந்த ரெண்டு ஒர்க்கும் எனக்கு ஈக்குவல் தானே, ஏன்னா சேம் ஒர்க் இஸ் ஃபினிஷ்னு கொடுத்துருக்கான். புரியுதா? 2 பேரும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணும்போது 15 நாளில் ஒர்க் முடியுது. அதே ஒர்க்கை இப்போ உமன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14.5 டேஸில் முடியுது. ஓகேவா? இப்போ நான் மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். 1 men equal to 0.5 women. இந்த 0.5 நான் எப்படி வச்சுக்கிறேன்? 1/2ன்னு வச்சுக்கிறேன். ஸோ அப்போ மென்னுக்கும் உமனுக்கும் உள்ள எஃபிஷியன்சி ரேஷியோ 1:2. எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஓகே, ஸோ மென் வந்து ஒரு ஒர்க் பார்க்குற இடத்துல உமன் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒர்க்கு பார்த்துடுறாங்க. ஓகேவா? ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் எய்தர் இந்த லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடு நீங்கள் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒர்க் வந்து எனக்கு சேம்ன்றது தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஏன்னா சேம் ஒர்க்கை தான் நான் 2 பேரும் பார்க்குறாங்க பிரிச்சு. இவன் பார்த்தா 15 நாளில் முடியுது, மேன் ஸ்டார்ட் பண்ணாங்க 15 நாளில் முடியுது, உமன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 14.5 நாளில் முடியுது. ஸோ ஆனால் ஒர்க் வந்து ஒரே ஒர்க்கு தான். ஸோ அப்போ நீங்கள் எதுலனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே 8 மென் வந்து ஒர்க் பார்க்குறாங்க. கரெக்டாக? ஒரு நாளைக்கு இங்கே மேன் வந்து ஒரு ஒர்க் பார்க்குறான்னா 8 மென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பான்? 8 ஒர்க்கு பார்த்துருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 7 உமன் இருக்கா? இங்கே ஒரு உமன் ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பார்க்குறாங்கன்னா இங்கே 7 உமன் இருக்கு. இப்போ 14 ஒர்க் பார்த்துருப்பாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஒர்க்கு 22 ஒர்க் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த 22 ஒர்க்கை யார் மேன் மட்டும் பார்த்தாங்கன்னா எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. இந்த 22 ஒர்க்கை மேன் மட்டும் பார்த்தானா எவ்வளோ நாளில் முடிப்பான்? ஸோ மேன் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு பார்க்குறான். அப்போ இந்த 22 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 22 நாள் எடுத்துப்பான். அவ்வளோதான். இப்போ இதே இது உமன் கேட்டாங்கன்னா டிவைடட் பை 2 போட்டுறணும், 11 டேஸ். ஓகேவா? ஓகே, இன்னைக்கான சம் அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு ஈஸி லெவலில் இருந்து ஹார்ட் லெவல் சம் வரைக்குமே பார்த்தாச்சு. இதை தாண்டி ஆல்டர்னேட் சம்மில் வந்து கேட்க மாட்டாங்க, கேட்டதும் இல்லை இது வரைக்கும். இதுக்கு மேலே ரேராக ரொம்ப கஷ்டமாலாம் கேட்டது கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்கன்னா எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் இந்த கான்செப்டில். ஓகேவா?
ஸோ இந்த நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொடுக்குறதெல்லாம் கரெக்டாக பேசிக்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் கண்டிப்பாக நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நான் நடத்திடுவேன். ஓகேவா? அதை ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.